திரைத்துறையில் எந்த சத்தமும் இல்லாமல் சாதனை படைப்பவர் இவர். காணொளி பார்க்கலாமா? உலகில் வேறு எந்த நாட்டு சினிமாவிலும் அதிகம் காணப்படாத ஒரு சிறப்பு அம்சம் நம் இந்திய சினிமாவில் மட்டும் உண்டு. அது நம் திரைப்படங்களில் இடம்பெறும் ஆடலும் பாடலும் தான். அப்பாடல்களை இயக்குபவர்களில் பெண்கள் மிக குறைவாக இருப்பினும் அதிக திரைப்படங்களில் நட்சத்திரங்களை ஆட்டுவித்தவர் இவர். 1967 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11 ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த திரு நாகேஸ்வர ராவ் திருமதி சரோஜா தம்பதியினருக்கு மகளாக பிறந்த நடன மணி இவர். இவரது தந்தை முதலில் திரைப்படம் எடுக்க வேண்டும் என சென்னைக்கு வந்து கையில் இருந்த பொருளை இழந்த நிலையில் திரு நாகரெட்டி அவர்கள் அவரை விஜயா மருத்துவமனையில் பணி அமர்த்தினார். தாயார் திரைத்துறையில் சிகைக்கலை நிபுணராக பணியாற்றி வந்தார். சிறுவயது முதலே நடனத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்ட இவர் பிரபல நடன பயிற்றுனர் பால்ராஜ் மாஸ்டரிடம் நடனம் கற்று வந்தார். இவரது ஆர்வத்தையும் திறனையும் கண்ட இவரது குரு சினிமா நடன கலைஞர்கள் கூட்டமைப்பில் உறுப்பினராகும் வாய்ப்பு வந்தபோது இவரை 14 வயதிலேயே உறுப்பினர் ஆக்கினார். சினிமாவில் நடன கலைஞராக பணியாற்ற வேண்டும் என்றால் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மட்டுமே பணியாற்ற முடியும். கோடம்பாக்கத்தில் இவரது இல்லத்தின் அருகாமையிலேயே நிறைய நடன கலைஞர்கள் குடியிருக்க அவர்களுடன் ஆசைக்காக ஷூட்டிங்கிற்கு உடன் சென்று 9வது வகுப்பு படிக்கும் போதே திரைப்படங்களில் நடன கலைஞராக பணியாற்ற தொடங்கினார். அன்று தொட்டு அதுவே அவருக்கு முழு நேர பணியாகிவிட்டது. இன்றளவும் தினமும் உணவருந்தும் பொழுது தனக்கு முதலில் வாய்ப்பளித்த கிரிஜா மாஸ்டர், ரகுராம் மாஸ்டர்களை நினைத்து பார்ப்பேன் என கூறும் இவர், அதே கிரிஜா மாஸ்டர் தான் நடனக்குழு கலைஞரான இவருக்கு துணை நடன இயக்குனராகும் வாய்ப்பையும் அளித்தார். அவருடன் இணைந்து இவர் முதலில் துணை இயக்குனராக பணியாற்றியது ஒரு மலையாள திரைப்பாடலுக்காக. அதற்கடுத்த பாடலே ஹிந்தியில் நடன திறனுக்காக பெயர் பெற்ற நடிகர் திரு மிதுன் சக்கரவர்த்தி உடனான பாடல் காட்சி. இவற்றை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடன கலைஞராகவும் நடன உதவி இயக்குனராகவும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றியவர் இவர். இதற்கிடையே பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் திரு RN நம்பியாரின் மகனும் ஸ்டண்ட் மற்றும் நடன கலைஞருமான இவரது குடும்ப நண்பர் திரு பாபு சீலன் அவர்களை கரம் பிடித்து 2 குழந்தைகளுக்கு தாயான இவர் கருவுற்றிருந்த காலத்திலும் பிள்ளை பிறந்த சில மாத இடைவெளியிலேயே மீண்டும் நடனமாட துவங்கிவிட்டாராம். தொடர்ந்து தாரா மாஸ்டரிடம் உதவி இயக்குனராக இவர் பணியாற்றிய காலத்தில் கதாநாயகி சில்க் ஸ்மிதா அவர்களுடன் பல பாடல்களுக்கு உதவி புரிந்த நிலையில் இவரது திறமையை கண்ட அவர், நீயே ஒரு நடன அமைப்பு செய்தால் என்ன என ஊக்கப்படுத்தி வாய்ப்பு அளிக்க பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு சில்க் ஸ்மிதா நடிப்பில் வெளிவந்த குந்தி புத்துருடு எனும் அத்திரைப்படமே இவர் நடன இயக்குனராக பணியாற்றிய முதல் திரைப்படம். அதற்கு அடுத்த வாய்ப்பே மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, கனவுக்கன்னி ஸ்ரீதேவி இணைந்து நடித்த பாடல் காட்சி. அதிலும் இவரது நடன அமைப்பு அனைவரையும் அசத்திவிட ஸ்ரீதேவி அவர்களே இவரை ஹிந்தி திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக அறிமுகப்படுத்தினார். தெலுங்கில் பல வெற்றி படங்களுக்கு இவர் நடன இயக்குனரான போது தமிழ் திரையுலக ரசிகர்களுக்கு இவரை பெரிதும் அறிமுகப்படுத்தியது காதல் தேசம் திரைப்படத்தில் இடம்பெற்று இன்றளவும் நட்பு என்றாலே இந்த பாடல்தான் என அனைவரது மனதிலும் நீங்கா இடம்பெற்ற முஸ்தபா முஸ்தபா எனும் பாடல்.
ஒரு நல்ல நடன இயக்குனருக்கு நடனம் மட்டும் தெரிந்தால் போதாது. காட்சி அமைப்பு, பாடல் இடம்பெறும் சூழலுக்கு ஏற்ப முகபாவனைகள், சற்று ஒளிப்பதிவு பற்றிய அறிவு, பாடலில் தோன்றும் நடிகர் நடிகைகளின் ஸ்டைல் என்ன, அவர்களுக்கு எந்த மாதிரி நடன அமைப்பு நன்றாக இருக்கும், அவரவர் நடன திறனுக்கு ஏற்ப அசைவுகள் என அனைத்தும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பாடலை இயக்க வேண்டும். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இவருக்கு நடனத்தின் மீது மட்டுமல்ல, அனைத்திலும் நல்ல புரிதல் இருந்ததால் இயக்குனர்களும் நடிகர்களும் விரும்பி தேர்ந்தெடுத்த நடன இயக்குனர் ஆனார் இவர். இவர் நடனம் அமைத்து கொடுத்த பல வெற்றி படங்கள் தான் எத்தனை எத்தனை. தமிழில் காதல் தேசம், பூச்சூடவா, பகைவன், தடயம், எங்கள் அண்ணா, 3 ரோசஸ், மாயாண்டி குடும்பத்தார், பிரியமான தோழி. தெலுங்கில் SP பரசுராம், போக்கிரி ராஜா, மாவூரி மாராஜு, லேடி பாஸ், தொங்கட்டா, ஊர்மிளா. மலையாள மொழி திரைப்படங்களான ஸ்வப்பனகூடு, சாந்து பொட்டு, நம்மாள், கோல், ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி. ஹிந்தியில் ஆர்மி, மேரி பீவி கா ஜவாப் நஹி. கன்னடத்தில் லாலி, பிரீத்தி ஆகிய திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. திரு ரஜினிகாந்த், மோகன் பாபு, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ், ஸ்ரீகாந்த், சத்யராஜ், சிபிராஜ், பாண்டியராஜன், வடிவேலு, பிரபுதேவா, விஜயகாந்த், அப்பாஸ், விஷ்ணுவர்தன், அஜித், விஜய் என பல முன்னணி நாயகர்களுடனும் ஸ்ரீதேவி, ஷீலா, பானுப்ரியா, சௌந்தர்யா, கனகா, குஷ்பு, ராதிகா, தேவயானி, ரோஜா, ஜெயசுதா, சில்க் ஸ்மிதா, விஜயசாந்தி, சுஹாசினி, மாலாஸ்ரீ, ஹீரா, மீரா ஜாஸ்மின், பாவனா, ரம்பா என பல முன்னணி கதாநாயகிகளை இயக்கியவர் இவர். திரைக்கு பின்னால் இருந்த இவரை திரைக்கு முன்னால் தோற்றுவித்த பாடல் ஈசன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல். இவர் நடனத்தை தொடர்ந்து நடிகையாக தோன்றிய திரைப்படம் இயக்குனர் தரணி இயக்கத்தில் விஜய் த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த கில்லி திரைப்படம். அதனைத் தொடர்ந்து திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் இப்பொழுது நடித்து வருகிறார். இவ்வாறு 14 வயதிலேயே நடன கலைஞராக பணியாற்ற தொடங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஒடியா, பெங்காலி என 7 மொழிகளிலும் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடன கலைஞராகவும் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடன இயக்குனராகவும் திரைத்துறையில் 40 ஆண்டு காலம் தடம் பதித்தவர்தான் நடன இயக்குனர் திருமதி சுஜாதா அவர்கள். நடன அமைப்பு துறைக்கான மகளிர் மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி பேசுறது ரொம்ப கம்மி. ஆக்ஷன் ஸ்டார்ட் கட் இதுதான் சொல்லுவோம் நாங்கள் நிறைய. எல்லாருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்கே நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, பெண்களை ஊக்கப்படுத்துகிறவங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க கூட நானும் இந்த அவார்டு வாங்குறேன்ட்டு நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஜெயந்திமா, தேங்க்யூ சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக சொல்லிட்டேன் ஆட தான் தெரியும்னு. பட் இருந்தாலும் மீடியா பற்றி சொல்லணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. பிகாஸ் நிறைய அவார்ட்ஸு, நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்டேஜ் ஷோஸ் வேர்ல்டு வைடாக பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு ஆச்சரியமான விஷயம், மெகா டிவி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி ஆபாசமே இல்லாமல், என்டர்டைனிங் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல், மனதுக்கு நிறைவாகவும் அறிவுக்கு தீனியாகவும், என்ன சொல்கிறது, பக்தி பாடல்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே, அதாவது இது நம்ம டெய்லி கேட்குற பக்தி பாடலுக்கு நடனம் அமைச்சு அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. கோரியோகிராஃப் பண்ணவங்களுக்கும் ஆனவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. ஓ, ராதிகா சுஜித் ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா, பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. டான்சர்ஸ் கேர்ள்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஆடினீங்க. அப்படியே நான் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆசம் இட் இஸ் ஆக்சுவலி. ஏன்னா சினிமா பாடல்கள் தான் பண்ணுவாங்க,
இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடுவில், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடுவில் பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு கிளாமரஸான ப்ரோக்ராம் நடக்கும். நான் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கேன்னா, இல்லை ஒரு சோஷியல் கான்ஷியஸ் உள்ள ஒரு மக்கள் கூட்டத்தில் இருக்கேனா அப்படின்னே எனக்கு தெரியல ரொம்ப நேரம். பொதுவாக நானும் நிறைய சோஷியல் மெசேஜஸ் கன்வே பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த ஒரு விழாவில் நான் பங்கேற்றுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இதில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும், உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம்.